ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஹலோ பிரியா. இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புங்க. இது ரொம்ப நல்லா இருக்கும் டேஸ்ட்டு. வித்தின் 20 to 25 மினிட்ஸில் நீங்கள் செஞ்சிடலாம். இதோட நீங்கள் சைட் டிஷ்ஷாக கூட்டு, பொரியல் இல்லை சுட்டு அப்பளம் கூட வச்சு சாப்பிட்லாங்க. அவ்வளோ ருசியாக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்த்துடலாம். இப்போ எண்ணெய் கத்திரிக்காய் குழம்புக்கு நம்ம ஒரு மசாலா அரைக்கணுங்க. அதுக்கு ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேங்க. அது இல்லாமல் ஒரு 4 பூண்டு பல் எடுத்திருக்கேன். இது ரெண்டுத்தையும் எண்ணெயில் வதக்கிக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வேகிற வரைக்கும் நல்லா வதக்கிடுங்க. பச்சை வாசனை போகணும். நம்ம அரைக்கும் போது பச்சை வாசனை வரக்கூடாது. இன்னைக்கு நான் ஒரு 3 பெரிய கத்திரிக்காய் எடுத்திருக்கேங்க குழம்புக்கு. இப்போ வெங்காயம் பூண்டு வதங்கினதுக்கப்புறம் நம்ம இதையும் வதக்கி எடுத்து வச்சுக்க போகிறோம். ஏன்னா குழம்புல போடும்போது வதக்காமல் போட்டோம்னா அது மொத்தமாக கரைஞ்சிருங்க. அதனால 3/4 வேக்காடு நம்ம வதக்கி அதை எடுத்து வச்சுக்கணும் இதே எண்ணெயில். இதை பாருங்க, இந்த மாதிரி நல்லா வதக்கிடுங்க. அதோட பச்சை வாசனை ஃபுல்லாக போயிடணும். வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை வதங்கிடுச்சு. இப்போ இதை நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ கத்திரிக்காவை இந்த மாதிரி எடுத்துட்டு நடுவில் இந்த மாதிரி ஸ்லிட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி 2 பக்கமும் நடுவில் இது மாதிரி ஸ்லிட் போட்டுட்டு அப்படியே எண்ணெயில் போட்டுடலாம். எண்ணெயில் போட்டு வதக்க போகிறோம். இந்த பாருங்க, இந்த மாதிரி எண்ணெயில போட்டுட்டு இதை ஒரு 3/4 வேக்காடுக்கு வதக்கிக்கலாங்க. எனக்கு கொஞ்சம் பெரிய கத்திரிக்காயா தான் கிடைச்சிச்சு. நீங்க மீடியம் சைஸ் கத்திரிக்காய் கிடைச்சா வாங்கிக்கோங்க. இப்ப பாருங்க, கத்திரிக்காய் எவ்வளவு கலர் மாறி இருக்கு பாருங்க. இந்த மாதிரி வதக்கிக்கணுங்க. ஒரு 3/4 வேக்காடு வதக்கிக்கணும். இப்ப வதக்கின கத்திரிக்காயை தனியா எடுத்துடலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சது வெங்காயம் பூண்டு எல்லாம் போட்டு இப்போ நம்ம ஒரு மசாலா அரைச்சிக்கலாம். தண்ணி சேர்க்காம ஃபர்ஸ்ட் அரைச்சிருங்க. இப்போ இதோட நான் 2 கருவேப்பிலை மட்டும் சேர்க்கிறேன். இப்போ இதை ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி ஊத்தாம அரைச்சிக்கலாம். இப்போ பாருங்க, இதை நான் தண்ணி ஊத்தாம குறைன்னு அரைச்சிருக்கேன். இப்போ இதில் நம்ம தேவையான மசாலா பொருட்கள்லாம் ஆட் பண்ணிக்கலாம். இதில் 1 ஸ்பூன் மிளகாய் தூள் போடுறேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. அதோட டபுள் மடங்கு நம்ம தனியாத்தூள் ஆட் பண்ணுவோங்க. ஸோ நான் 2 பங்கு தனியாத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். 4 ஸ்பூன் மஞ்சள் தூளுங்க. ரொம்ப ஊத்திடாதீங்க, லைட்டா ஊத்தி திக்கா அரைச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, இந்த மாதிரி ஃபைன் பேஸ்டா அரைச்சு வச்சுக்கோங்க. இப்ப நம்ம வெங்காயம் பூண்டு கத்திரிக்காய் வதக்கணும் இல்லைங்களா, அதே எண்ணெயில இப்போ கடுகு வெந்தயம் போட்டு தாளிக்க போறோம். கொஞ்சமா கடுகு வெந்தயம் கொஞ்சோண்டுங்க, ரொம்ப போட்டுறாதீங்க, குழம்பு கசக்கும். இப்போ பாருங்க, வெந்தயமும் கடுகும் பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல கருவேப்பிலை போட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வேணும்னு நினைக்கிறவங்க சின்ன வெங்காயமும் போட்டுக்கலாங்க. வதக்கும் போது கூட நீங்க சின்ன வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 5 பல்லு பூண்டு வச்சிருக்கேங்க, அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கிடுங்க. இப்போ ஒரு 3 தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கோம், அதையும் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி சாஃப்ட் ஆகணுங்க, அது வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் இதில் லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும். லைட்டாக போட்டுக்கோங்க. அந்த வெங்காயம் தக்காளி வதங்கிறதுக்கு மட்டும் போட்டால் போதும். இந்த மாதிரி நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பாருங்க, தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி சாஃப்டா வதங்கிடணும்.
இந்த மாதிரி நல்லா வதக்கினதுக்கு அப்புறம் நம்ம அரைச்சு வச்சோம் இல்லைங்களா பேஸ்ட், இதை பாருங்க, அந்த பேஸ்ட்டை நம்ம அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நான் தண்ணி ஊத்த போறது இல்லை. இப்ப இதுல இருக்கிற அந்த பேஸ்ட்டுக்கு மட்டுமே கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதுல ஊத்த போறேன். பேஸ்ட்டை போட்டுட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்ப இதுல தண்ணி வந்து நான் ரொம்ப ஆட் பண்ணல, அந்த கிண்ணத்துல இருக்கிற பேஸ்ட் வரைக்கும் கரைச்சி ஊத்துறதுக்காக லைட்டா ஆட் பண்ணிருக்கேன். இப்ப இந்த மசாலா வந்து பாத்தீங்கன்னா நல்லா வதங்கணும். அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு நல்லா வதக்குனீங்கன்னா மேல அப்படியே எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்ப இந்த மாதிரி ஒரு மூடி வச்சு அது நல்லா மீடியம் ஃப்ளேம்ல வச்சு வதங்க விட்டுறலாம். மேல எண்ணெய் பிரிஞ்சு வரும். அப்படி வந்ததுன்னா நல்லா அது வதங்கி பச்சை ஸ்மெல்லாம் போயிடுச்சுன்னு அர்த்தங்க. இப்ப பாருங்க நல்லா வதங்கி மேல ஃபுல்லா இது மாதிரி எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நான் ஒரு லெமன் சைஸ் புளியை எடுத்து ஊற வச்சிருந்தேங்க. இப்ப அந்த புளி தண்ணியை நம்ம இதுல ஆட் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க, இந்த மாதிரி புளி தண்ணியை இதுல நான் ஆட் பண்ணிக்கிறேன். புளி தண்ணி ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இது ஒரு 2 கொதி வரட்டும். இப்ப பாருங்க நல்லா கொதிக்குது. இப்ப இந்த ஸ்டேஜ்ல நான் வந்து தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கேங்க. அந்த தேங்காய் பாலை ஆட் பண்ணிக்கலாம். இப்ப நம்ம 1 கப்பு தேங்காய் பால், நான் தேங்காய் பாலை வந்து பால் மட்டும் இதுல ஆட் பண்றேங்க. பால் மட்டும் ஆட் பண்ணா திக்கா இருக்கும், அதுக்காகத்தான். சோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம குழம்புக்கு தேவையான சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா பெருங்காயத்தூள், நம்ம வதக்கி வச்சிருக்கிற கத்திரிக்காயையும் இதுல ஆட் பண்ணிடலாங்க. ஆட் பண்ணிட்டு லேசா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு அப்படியே மீடியம் ஃப்ளேம்ல வச்சு குக் பண்ணீங்கன்னா நல்லா திக்காயி மேல எண்ணெய் பிரிஞ்சு வரும். அந்த ஸ்டேஜ்ல நம்ம ஆஃப் பண்ணிடலாங்க. இப்ப நான் ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடுறேன். இப்ப பாருங்க, நான் ஒரு 10 மினிட்ஸ் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு குக் பண்ணேன். இப்ப எப்படி நல்லா குக் ஆயிருக்கு பாருங்க, எண்ணெய் எல்லாம் அப்படியே மேல பிரிஞ்சு வந்திருக்கு. இப்ப இந்த ஸ்டேஜ்ல எப்பயுமே நம்ம புளிக்குழம்பு காரக்குழம்புக்கெல்லாம் லாஸ்ட்ல கொஞ்சம் வெல்லம் ஆட் பண்ணோம்னா அதோட டேஸ்ட் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணி கொடுத்துங்க. அதனால கொஞ்சமா வெல்லம் ஆட் பண்ணிக்கிறேன். வெல்லம் ஆட் பண்ணிட்டு லேசா இப்படி மாதிரி கலந்து விட்டுட்டு மேல லைட்டா கொத்தமல்லி தூண்டிங்கன்னா சூப்பரான எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு ரெடிங்க. ரொம்ப நல்லா இருக்கும். இதோட நீங்க கூட்டு, அப்பளம் எது வேணாலும் வச்சு நீங்க சைட் டிஷ்ஷா வச்சு சாப்பிடலாம். ரொம்ப டேஸ்டா இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணிட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஆனா அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு வரணும்னா பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ உங்களுக்கு நோட்டிபிகேஷன்ஸ்ல வரும். நாம அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பாய்.